நற்பவி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும், சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும், சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். தசமி திதியில் நாம் வழிபட வேண்டிய ஒரு தேவதை யார்? அவர்களால் நமக்கு கிடைக்கும் பயன்களை பற்றிய ஒரு விளக்கம் காண்போமே. தசமி என்றால் 10வது நாட்கள் என்று 10வது நாள் என்று பொருள். 10 என்று பொருள். நம்பர் 10. அமாவாசையிலிருந்து 10வது நாள் தான் தசமி. அதே போல் பௌர்ணமியிலிருந்து 10வது நாள் தசமி. தேய்பிரை தசமி, வளர்பிறை தசமி, கிருஷ்ணபட்ச தசமி, சுக்லபட்ச தசமின்னு சொல்லுவாங்க. 2 தசமிக்கும் ஒரே சக்தி தான். ஆனால் அதில் பிறந்திருக்கக்கூடிய அந்த ஆத்மாக்களுக்கு சக்திகள் மாறும். ஸோ அந்த தெய்வங்கள் சக்தி தசமியை ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு திதி தேவதை இருக்குது. அப்போ இந்த தசமி திதியில் நீங்கள் யாரை வழிபாடு பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோயில் இருக்கும். கண்டிப்பாக கேட்டால் அதுதான் கிராம தேவதைம்பாங்க. உண்மைதான். ஸோ அதை யாராவது வழிபாடு பண்ணிருக்கீங்களாப்பா? ஏதோ அது வெள்ளிக்கிழமையில் இல்லை ஏதாவது அமாவாசை அன்னைக்கு, இல்லைன்னா அந்த கோயிலில் ஏதாவது விசேஷம்னா இந்த கொடை அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணால் போய் கும்பிட்றீங்க, அப்படி தானே? அதெல்லாம் வழிபாடு. அது சாதாரணமாக ஒரு ஆன்மீகத்தில் கடக்கோடியில் இருக்கிற செய்யக்கூடிய வழிபாடு. நான் சொல்கிற வழிபாடு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையின் மேன்மை அதிகமாகும். பொருளாதார நிலைமை எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு தேவையான சந்தோஷங்கள் அனைத்தும் கொடுப்பாள் மாரியம்மன். மாரியம்மனுக்கெல்லாம் அதிபதி யாருன்னு பார்க்கும்போது காஞ்சி காமாட்சி அம்மன் தான். நல்லா புரிஞ்சுக்குங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கும் காமாட்சி அம்மன் தான் எல்லா மாரியம்மனுக்கும் அதிபதி. அவள் தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். ஸோ அப்போ மாரியம்மனை சொல்ல ஏன் அது வழிபாடு பண்ண சொல்கிறேன்னா பக்கத்துலேயே இருப்பாங்க. இதுக்கு நீங்கள் காஞ்சிபுரம் போக வேண்டிய அவசியம் இல்லை. காஞ்சிபுரம் போனாலும் ரொம்ப விசேஷம். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காஞ்சி காமாட்சியை தசமி திதி அன்னைக்கு நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா உனக்கு பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் கொடுத்து உனக்கு தேவையானது செய்வா. அதே மாதிரி தான் அவங்கவுங்க ஊரில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப பழைய கோவிலாக இருக்கும், சின்ன கோவிலாக இருக்கும். பூசாரி வரதே பெருசாக இருக்கும். அங்கே அந்த பண்டாரங்கள்லாம் பூஜை பண்ணுவாங்க. அதை நினைக்காதீங்க. நீங்கள் நேராக போய் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க. ஒரு ஊதுபத்தி பற்ற வைக்கிறதோ, இல்லை ஒரு வாசலை அந்த மாரியம்மன் கோயில் வாசலை ஒரு கோலம் போடுறதோ, இல்லை சுத்தம் பண்ணுறதோ, இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு பிரசாதம் செஞ்சு நீங்களே ஒரு தானம் பண்ணுறதோ, இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும். இதில் ஆண் பெண் பால் வித்தியாசம் கிடையாது. யார் வேணால் கோவிலை கூட்டலாம், யார் வேணால் கோலம் போடலாம். பெண்கள் தான் போடணுன்னு அவசியமே கிடையாது. நம்ம எல்லாம் என்ன, நம்ம ஆண் பெண்ணுன்ற பேதம் எதில் தெரியுமா? நம்ம உடலில் தான். உயிருக்கோ ஆன்மாக்கோ பேதம் இல்லை. ஆன்மான்னு சொல்லக்கூடிய அந்த கரண்ட்டுக்கு ஆண் பெண் பேதம் கிடையாது. அந்த உடல் ஆன்மா உடல் எடுக்கும் பொழுது அதை ஆசைக்கேற்ப ஆணாகவும் பெண்ணாகவும் மாறுகிறது. அப்போ அதுக்கு உண்டான உணர்வுகள் இருக்கும். அந்த உணர்வுகளை பூர்த்தி செய்வதற்காக தான் அந்தந்த உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள், அது மட்டும் இல்லாமல் உடலுடைய அமைப்புகள், எல்லாத்துக்கும் மேலே என்ன அந்த பண்புகள். அப்போது ஆண் பெண் பேதம் சில இடங்களில் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது தெய்வத்திற்கு நம்ம அர்ப்பணம் பண்ணும்பொழுது, தெய்வத்துக்கு நம்ம செய்யும்போது தாராளமாக இதெல்லாம் செய்யலாம். அது இல்லாமல் அந்த தசமி திதி அன்னைக்கு நீங்கள் மாரியம்மனை வழிபாடு செய்துவிட்டு 4 ஆன்மாக்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானம் பண்ணுங்கள். கோயிலில் தான் கொண்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரண எழுந்துச்சு நடக்க முடியாத முதியோர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு செஞ்சு கொண்டே கொடுங்க. தண்ணி கொடுங்க குடிக்கிறதுக்கு. நான் தண்ணி பாட்டில் தானம் பண்ணுங்கள். மெயினாக தண்ணி தானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப விசேஷம். இக்கட்டான சூழ்நிலை உயிர்கண்டம் தாண்டும். உயிர்கண்டம் என்பது என்ன? உங்களுடைய கர்மாக்களின் உச்சகட்டம். அப்போது உங்கள் உயிரை பறிக்கக்கூடிய சில நேரங்கள் வரும். அதை தட்டி கழிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? தண்ணீர் தானம் தர்றோம். தசமி திதி அன்னைக்கு நீங்கள் அன்னதானம் செய்ய வேண்டும். எல்லாத்துக்கும் மேலே குடிநீர் தானம் செய்தீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டங்கள் நிகழாது. ஸோ இப்போ தசமி திதி அன்னைக்கு 10வது நாளான தசமி திதி அன்னைக்கு
நீங்கள் வளர்பிறையாகட்டும் தேய்பிறையாகட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ஊரில் கூட மாரியம்மனை வழிபாடு பண்ணி நான் சொன்னதெல்லாம் பண்ணுங்கள். அப்போ கூடவே வருவாங்க எல்லாம். அப்போ அமைப்புகள் கூடினால் மட்டும்தான் அந்த திதியில் நீங்கள் இதெல்லாம் செய்ய முடியும். ஸோ நீங்கள் இதை கேட்குறதுக்கே, நீங்கள் பார்க்குறதுக்கே என்னுடைய இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் பார்க்க முடியும், கேட்க முடியும். இப்போ 1000 பேர் பார்க்குறாங்கன்னா அதில் 100 பேர் என்ன பண்ணுவாங்க, இதை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 100 பேர்லேயும் அந்த 1000 பேர்லேயே பாக்கி 900 பேர் உதாசீனப்படுத்திடுவாங்க. எனக்கு இதை பற்றியும் கவலை கிடையாது. நான் எனக்கு தெரிந்த சில உண்மைகளை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது, அவ்வளோதான். ஏன்னா நான் இதெல்லாம் செய்கிறேன். ஆகவே தசமி திதியில் நீங்கள் பெண் தெய்வமான மாரியம்மனையும் அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கும் காமாட்சி அம்மனையும் வழிபாடு செய்தீர்களானால் வாழ்க்கையின் நிறைவாகவே இருக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன்.